ரமதான் மாதம் நெருங்கி கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் பள்ளியிலே செய்ய வேண்டிய பணிகளுக்கான ஒரு மஷூரா நடக்கிறது. பள்ளியினுடைய முத்தவல்லி சொல்லுகிறார், யாரெல்லாம் வாலண்டியர்ஸ் வர ஆசைப்படுறீங்க? பள்ளியிலே கூடியிருந்த நூற்றுக்கணக்கான பெரியவர்களுக்கு மத்தியிலே 3 சிறியவர்கள் எல்லோருக்கும் முன்பாக ஆர்வத்தோடு கையை உயர்த்தினார்கள். ஆனால் அந்த முத்தவல்லியினுடைய பார்வை அந்த சிறுவர்களின் மீது விழவே இல்லை. பெரியவர்களை நோக்கியே அவருடைய பார்வை சுழண்டு கொண்டிருந்தது. கொஞ்ச நேரம் கையை தூக்கி இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் விரக்தியில் அந்த 3 சிறுவர்கள் கையை கீழே இறக்கி விட்டார்கள். ஒரு பள்ளியிலே நடந்த ஒரு நிகழ்வு தான் இது. இப்படித்தான் மார்க்க நிகழ்வுகளுக்காகவும் சமூக சேவைகளுக்காகவும் முன் வருகிற சிறுவர்கள் உதாசீனப்படுத்தப்படுகிறார்கள், பல நேரங்களில் புறம் தள்ளப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப நாட்களில் நடந்த ஒரு அற்புதமான நிகழ்வை பாருங்கள். தன்னுடைய நெருங்கிய உறவுகள் குடும்பத்தை அழைத்து ஒரு விருந்தை கொடுத்ததற்கு பிறகு மார்க்கத்தை எத்தி வைக்கிறார்கள். நபி அவர்கள் மார்க்கத்தை எத்தி வைத்ததற்கு பிறகு அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் நபியை கேலியும் கிண்டலும் செய்த போது வெறும் 10 வயது உடைய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக முன் வருகிறார்கள். இந்த சிறுவனால் இஸ்லாத்துக்கு என்ன கிடைத்து விட போகிறது என்று அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் எள்ளி நகையாடிய போது எந்த தயக்கமும் இல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 வயது சிறுவனுடைய கையை பிடித்து கலிமாவை சொல்லித் தந்தார்கள். அதற்கு பின்னால் நடந்ததெல்லாம் வரலாறு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஒரு சபையில் கண்ணியம் செய்யப்பட்ட, முன்னிலை செய்யப்பட்ட ஒரு சிறுவன் பின் நாட்களில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி ஹாரூனோ அதே போல எனக்கு அலி என்று சொல்லுகிற அளவுக்கு உயர்ந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருமகனாக இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் கலீஃபாவாக பார் போற்றுகிற வீரராக வாழ்ந்து மறைந்தார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.